அனுசரணை வழங்குவோம். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். செலிங்கோ லைஃப், வாழ்க்கைக்கான நிரந்தர உறவு. புதிய சிக்னல் ப்ரோ அண்ட் ஜிஞ்சர், முழுமையான வாய் சுகாதாரத்திற்கு. வணக்கம். டாம் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். இணைந்திருப்பது கோபி கிருஷ்ணா கோஷிகா. முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை 583 மனித எலும்புக்கூடுகள் அகழ்வு. 3ஆம் கட்ட பணிகள் இன்றுடன் நிறைவு. வடக்கு கிழக்கு மக்களின் காணி மற்றும் கலாசார பிரச்சினைகளை தீர்க்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கை. வெப்பமான வானிலை காரணமாக பல நோய்கள் ஏற்படக்கூடும் என சமூக சுகாதார நிபுணர் இனோகா சுரவீர தெரிவிப்பு. அரசியலமைப்பு திருத்த சட்டமூலங்களில் சட்டத்தின் அமுலாக்க அறிவிப்பு இடம்பெற வேண்டிய அவசியமில்லை என சபை முதல்வர் தெரிவிப்பு. மட்டக்களப்பில் நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு முன்பாக விவசாயிகள் போராட்டம். அதிகாரிகள் நெல் கொள்வனவு. ஹஜ் நிறுவனமும் ஆஸ் கேபிள் விஷன் நிறுவனமும் இணைந்து இணைய சேவையை வழங்க ஒப்பந்தம். தொடர்பான முதன்மை செய்திகள். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் 110 நாட்கள் நடைபெற்ற அகழ்வு பணிகளின் போது 583 மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் 3ஆம் கட்ட பணிகள் இன்றுடன் நிறைவடைந்தன. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழியில் 3 கட்டங்களாக மொத்தமாக 110 நாட்கள் நடைபெற்ற அகழ்வு பணிகளின் போது 583 மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் அனுமதி வழங்கிய 56 நாட்கள் நிறைவடைந்த நிலையில் அதன் இறுதி நாளான இன்று புதன்கிழமை அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் பல ஆண்டுகளாக நீதிக்காக காத்திருந்த ஒரு வரலாற்று சம்பவம். 1990களில் இறுதி பகுதியில் முதன்முறையாக வெளிச்சத்துக்கு வந்த இந்த விவகாரம் நீண்ட இடைவெளிக்கு பின்னர் மீண்டும் நீதித்துறை மற்றும் தடயவியல் விசாரணைகளின் கவனத்துக்கு வந்துள்ளது. செம்மணி பகுதி கடந்த கால யுத்த சூழலுடன் தொடர்புடைய காணாமல் போனோர் மற்றும் கொலை சம்பவங்கள் தொடர்பாக நீண்ட காலமாக பேசப்பட்ட பகுதியாக இருந்து வருகின்றது. 1998ஆம் ஆண்டு கிரிசாத்து குமாரசுவாமி கொலை வழக்கில் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்ட முன்னாள் இராணுவ சிப்பாய் சோமரத்ன ராஜபக்ச செம்மணி பகுதியில் பெருமளவிலான மனித உடல்கள் புதைக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்ததைத் தொடர்ந்து செம்மணி விவகாரம் தேசிய மற்றும் சர்வதேச கவனத்தை பெற்றது. இதனைத் தொடர்ந்து 1999ஆம் ஆண்டு செம்மணி பகுதியில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் பல கேள்விகள் பதிலின்றியே நீடித்தன. இந்த நிலையில் பல ஆண்டுகளுக்கு பின்னர் செம்மணி பகுதியில் மனித எச்சங்கள் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவின் கீழ் புதிய அகழ்வு மற்றும் விசாரணை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன. யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் சட்ட வைத்திய அதிகாரிகள், தடயவியல் நிபுணர்கள் மற்றும் தொல்லியல் துறையினர் பங்களிப்புடன் அகழ்வு பணிகள் கட்டம் கட்டமாக முன்னெடுக்கப்பட்டன. முதலாம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் 9 நாட்கள் அனுமதி வழங்கியிருந்தது. அதனைத் தொடர்ந்து 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 54 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டன. பின்னர் அகழ்வு பணிகளை மேலும் விரிவுபடுத்தும் வகையில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்கு 56 நாட்கள் அனுமதி வழங்கப்பட்டது. இந்த 3 கட்டங்களிலும் மொத்தமாக 110 நாட்கள் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த காலப்பகுதியில் செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரை 583 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவை அனைத்தும் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடையாளம் காணப்பட்ட மனித எச்சங்கள் தொடர்பான தடயவியல் மற்றும் சட்ட வைத்திய பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு அவற்றின் வயது, மரணத்திற்கான காரணம், அடையாளம் மற்றும் சம்பவத்தின் தன்மை உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. செம்மணி மனித புதைக்குழி விவகாரம் வெறும் அகழ்வு பணியுடன் முடிவடையும் ஒன்றல்ல.
புதைக்கப்பட்டவர்களின் அடையாளங்களை உறுதிப்படுத்துதல், அவர்கள் எவ்வாறு உயிரிழந்தனர் என்பதை கண்டறிதல், காணாமல் போனோரின் குடும்பங்களுக்கு உண்மையை வெளிக்கொணர்தல் மற்றும் இந்த சம்பவங்களுக்கு பொறுப்பானவர்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுப்பது ஆகியவை அடுத்த கட்டத்தின் முக்கிய சவால்களாக உள்ளன. இந்த நிலையில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் அனுமதி வழங்கிய 56 நாட்கள் நிறைவடைந்த நிலையில் அதன் இறுதி நாளான இன்று புதன்கிழமை அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. முதலாம் கட்டத்தில் 9 நாட்கள், 2ஆம் கட்டத்தில் 54 நாட்கள் மற்றும் 3ஆம் கட்டத்தில் 56 நாட்கள் என மொத்தம் 110 நாட்கள் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் மூலம் இதுவரை 583 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டு அகழ்த்து எடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழி தொடர்பான அகழ்வு பணிகளின் அடுத்த கட்டம் மற்றும் தடவியல் விசாரணைகளின் முடிவுகள் என்னவாக இருக்கும் என எதிர்பார்ப்பு காணாமல் போனோரின் உறவினர்கள் மட்டுமன்றி தமிழ் மக்கள் மற்றும் மனித உரிமை அமைப்புகள் மத்தியிலும் அதிகரித்துள்ளது. செம்மணி புதைகுழி வழக்கு 3 கட்டங்களாக அகழ்வுப்பணி நடைபெற்றது. முதலாம் கட்டம் 9 நாட்களும், 2ஆம் கட்டம் 45 நாட்களும், 3ஆம் கட்டம் 56 நாட்களுமாக மொத்தமாக 110 நாட்கள் இந்த அகழ்வுப்பணி நடைபெற்றது. மொத்தமாக 583 மனித எலும்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காலில் பெறப்பட்டு சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் அவர்களிடம் வழங்கப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த அகழ்வுப்பணியில் இதுவரை மனித எண்பு குவியல்களாக 51 மனித எண்பு குவியல் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இன்று பிற சான்று பொருட்களாக அச்சரக்கூடு ஒன்றும், காசு ஒன்றும், செப்பிலான 3 மோதிரங்கள் ஒன்றோடொன்று இணைந்தவாறும் விரலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இவை பேராசிரியர் ராஜ் சோமுது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர் வருகின்ற செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்கிடையில் இந்த பிற சான்று பொருட்களை வைத்து கொண்டு அதற்கான கால அளவை தீர்மானித்து அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்க இருக்கிறார். அதே நேரம் புதைகுழி 2இல் எடுக்கப்பட்ட 9 மனித எண்பு தொகுதிகள் சம்பந்தமான அறிக்கைகளையும் சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் அவர்களினால் தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. இவற்றை வைத்து கொண்டு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற நிர்வாக கூட்டத்தில் இது சம்பந்தமாக முடிவெடுக்கப்பட்டு ஏற்கனவே இந்த அகழ்பணியில் கண்காணித்து அறிக்கைகளை பெற்றுக்கொண்டிருக்கின்ற கொழும்பிலிருந்து வந்த குற்றப்புலனாய்வு பிரிவினரினால் ஒரு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு அகழ்ந்தப்பட்ட இந்த அகழ்வு எலும்பு தொகுதிகளிலிருந்து C14 பரிசோதனை செய்ய வேண்டும் என்று. அது தொடர்பாக வருகின்ற அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி நடைபெறுகின்ற நிர்வாக கூட்டத்தில் பிரஸ்தாபிக்கப்பட்டு முடிவெடுக்கப்பட இருக்கின்றது. அக்டோபர் 14ஆம் தேதிக்கு பிற்பாடு தொடர்ந்து அகழ்பணி செய்வது சம்பந்தமாக ஏற்கனவே நீதவான் அவர்களினால் செல்லையா பிரணவன் அவர்களுக்கு ஒரு வழிநடத்தல் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. 28 நாட்களுக்கான பாதுகாப்பை தாக்கல் செய்யுமாறு. அவ்வாறு பாதுகாப்பு தாக்கல் செய்யப்படுகின்ற போது 14ஆம் தேதி எடுக்கப்படுற தீர்மானத்துக்கு அமைவாக மீண்டும் அகழ்பணி நடைபெற சம்பந்தமாக தீர்மானிக்கப்பட இருக்கின்றது. மாதிரி குழி வெட்டுதல் தொடர்பான விடயமும் அது தொடர்பான இதில் ஏற்கனவே வெட்டினதில் 5 குழிகளில் இருந்து எலும்புகள் அடையாளம் காணப்பட்ட விடயம் தொடர்பாகவும் பேராசிரியர் சோமதேவா அவர்களினால் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி கொடுக்கப்பட இருக்கின்ற அறிக்கையில் அது ஒரு அத்தியாயமாக சமர்ப்பிப்பதற்கு இருப்பதாக அவர் என்று தெரிவித்தார். பிற சான்று பொருட்களுடைய ஆய்வுகளினுடைய அறிக்கையின் அடிப்படையிலையும் அடுத்த அகழ்வுக்கான திகதி அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி நிர்ணயிக்கப்படும். வடக்கு கிழக்கு மக்களின் காணி மற்றும் கலாச்சார பிரச்சினைகளை தீர்க்குமாறு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் முகம் கொடுக்கும் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இன்று நாடாளுமன்றத்தில் கவனத்துக்கு கொண்டு வந்தார். வடமாகாணத்தின் வன்னி மாவட்டத்தில் முல்லைத்தீவு நிர்வாக மாவட்டத்தில் கொக்குதுருவாய் பிரதேசத்தில் 54 ஏக்கர் நிலப்பரப்பில் உப்பளம் அமைக்கப்படுவதாகவும் அதனை விட மாத்தளன் பிரதேசமானது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் ரவிகரன் MP கூறியுள்ளார்.
அமைச்சர் அவருடன் கதைத்து இதில் உள்ள குறைபாடுகளை தீர்த்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு கூறுகின்றேன். இதேவேளை வடக்கு மாகாணத்தில் பாரிய அளவிலான காணி பிரச்சினைகள் காணப்படுகின்றன. கடந்த காலம் முழுவதும் தனியார் காணிகள், மக்கள் பயன்படுத்திய காணிகள், மக்கள் விவசாயம் செய்த காணிகள் மற்றும் மக்கள் வசித்த காணிகள் அரசாங்கத்தினால் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. இவ்வாறு காணிகள் கையகப்படுத்தப்பட்டுள்ள மக்களுக்கு ஏதாவது நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்குமாறும் அவர்களின் காணி பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை காணுமாறும் நான் கோரிக்கை விடுக்கிறேன். கல்முனை வைத்தியசாலையில் பிரச்சினை ஒன்று ஏற்பட்டுள்ளது. இஸ்லாமிய பெண் உத்தியோகத்தரின் சீருடை தொடர்பான பிரச்சினால் அவர்களை கல்முனை வைத்தியசாலையிலிருந்து வேறு வைத்தியசாலைக்கு மாற்றியுள்ளனர். இது பொருத்தமான விடயமல்ல. எமது நாட்டில் அந்தந்த மதங்களுக்கு, அந்தந்த மக்கள் பிரிவினருக்கு மற்றும் அந்தந்த கலாச்சாரங்களை கொண்டவர்களுக்கு தமது மதங்கள் மற்றும் கலாச்சாரத்தை பின்பற்றும் உரிமை காணப்படுகின்றது. இதனால் கல்முனை வைத்தியசாலையில் ஏற்பட்டுள்ள இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு கோரிக்கை விடுக்கிறேன். புதிதாக நியமனம் பெற்ற ஊழியர்களை சீருடை தொடர்பான விடயத்தால் இடமாற்றியுள்ளனர். இனம், மதம், குலம், வகுப்பு ரீதியாக எவ்வித பாரபட்சம் பார்க்காமல் செயல்படுவதாக கூறிய ஆட்சிக்கு வந்தீர்கள். ஆனால் புதிதாக நியமனம் பெற்று வந்த 9 பேரை அவர்களின் சீருடை தொடர்பான விடயத்தை பயன்படுத்தி இடமாற்றம் செய்வது நீங்கள் தேர்தலை மேடையில் முன்வைத்த கொள்கை திட்டங்களை முழுமையாக மீறுவதாகவே அமையும். இதனால் இந்த விடயம் தொடர்பில் அவதானம் செலுத்தி இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுத்து இடமாற்றம் செய்யப்பட்ட 9 ஊழியர்களையும் உடனடியாக அவர்கள் இருந்த இடத்திலேயே அமர்த்தி அவர்களுக்கு தமது கலாச்சாரத்திற்கு அமைய சீருடையை வழங்குங்கள். அதில் என்ன பிரச்சனை உள்ளது? இதனால் இந்த விடயத்திற்கு உரிய தீர்வை விரைவில் காணுமாறு கோரிக்கை விடுகிறேன். එයාගේ ඉඩම් ගැටලුවට විසඳුමක් ලබා දෙන්නට කටයුතු කරන්න කියලා මම ඉල්ලීමක් කරනවා. 22வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கு எதிராக 3 மனுக்களின் பிரதிகள் தமக்கு கிடைத்துள்ளதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார். 22வது அரசியலமைப்பு திருத்த சட்ட மூலத்திற்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள 3 மனுக்களின் பிரதிகள் தமக்கு கிடைத்துள்ளதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன இதனை நாடாளுமன்றத்திற்கு அறிவித்தார். அத்துடன் குறித்த திருத்த சட்ட மூலம் தொடர்பில் உயர் நீதிமன்றத்திற்கு கிடைத்துள்ள மனுக்களின் பிரதிகளும் தமக்கு கிடைத்துள்ளதாக சபாநாயகர் தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு திருத்த சட்ட மூலங்களில் சட்டத்தின் அமுலாக்க அறிவிப்பு இடம்பெற வேண்டிய அவசியமில்லை என சபை முதல்வர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு திருத்த சட்ட மூலங்களில் சட்டத்தின் அமுலாக்க அறிவிப்பு இடம்பெறுவதில்லை என்றும் இதில் எவ்வித தவறோ அல்லது குறைபாடோ ஏற்படவில்லை என்றும் சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். 19, 20 மற்றும் 2022ஆம் ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்ட 21வது அரசியலமைப்பு திருத்த சட்ட மூலங்களை சுட்டிக்காட்டி நாடாளுமன்றில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். සාමාන්‍ය පනත් කෙටුම් පතක් සංශෝධනයට වඩා වෙනස්. ඒ නිසා சாதாரண சட்டமூலங்களை திருத்துவதற்கும் அரசியலமைப்பை திருத்துவதற்கும் இடையே வேறுபாடுகள் உள்ளன. அரசியலமைப்பு திருத்தங்களில் சட்டத்தின் அமலாக்க அறிவிப்பு இணைக்கப்படுவதில்லை என்பதால் இங்கு எந்தவித சட்ட மீறலும் நடக்கவில்லை. இந்த சட்ட வரைவுகளை தயாரிப்பது ஆளுங்கட்சி அல்ல. கொள்கை ரீதியான முடிவு எடுக்கப்பட்ட பிறகு இந்த சட்ட வரைவுகள் சட்ட வரைஞர் திணைக்களத்தினால் தயாரிக்கப்படுகின்றன. அங்கு இருப்பது இந்த துறையை கற்றுக்கொண்ட பொறுப்புடன் பணியாற்றும் அதிகாரிகள் தான் என்பதை நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்வோம். இதற்கு பிறகு இது சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு அனுப்பப்படும் போது அங்கேயும் இந்த துறை பற்றி பெரும் அனுபவம் கொண்ட குழுவினர் உள்ளனர். அங்கேயும் ஒப்புதல் பெறப்பட்ட பின்னர் தான் இது அமைச்சரவைக்கு வருகிறது. அமைச்சரவை செயலகத்தில் இருப்பதும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் அல்ல. இது குறித்து நல்ல புரிதலும் அனுபவம் கொண்ட அதிகாரிகள் தான். ஆகவே இந்த 3 நிறுவனங்களை கடந்த பின்னர் தான் இது நாடாளுமன்றத்திற்கு வருகிறது. நாடாளுமன்றத்திலும் செயலகம் மற்றும் சபாநாயகர் அலுவலகம் ஆகியவற்றில் இதை பற்றிய பெரும் அனுபவமுள்ள அதிகாரிகளே உள்ளனர். நமது அரசியல் பிரச்சனைகள் வேறு. ஆனால் இவர்கள் செய்யும் இந்த வேலையால் என்ன நடக்கிறது என்றால்
சட்ட பெரஞ்சர் திணைக்களத்தால் ஒரு சட்ட வரைவை கூட தயாரிக்க தெரியவில்லை. சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு அரசியலமைப்பு திருத்தம் போன்ற ஒரு பாரதூரமான விஷயத்தை கூட சரியாக தயாரிக்க தெரியவில்லை என்று நேற்று சொல்லப்பட்டிருக்கிறது. அமைச்சரவை செயலகம் மற்றும் நாடாளுமன்றத்தை கூட சங்கடத்திற்கு உள்ளாக்கியிருக்கிறார்கள். எனவே இதில் எந்தவிதமான சிக்கலும் இல்லை என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்படித்தான் அரசியலமைப்பு திருத்தங்கள் தொடர்ந்து சமர்ப்பிக்கப்பட்டு வந்துள்ளன. இந்த விவகாரத்தில் அரசு திணைக்களங்கள் மற்றும் அதிகாரிகளின் திறமை குறித்து எதிர்க்கட்சியினர் கேள்வி எழுப்புவது கண்டிக்கத்தக்கது. தவறான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது பொருத்தமற்றது. නැතුව ව්‍යවස්ථා සංශෝධනයට නෙමෙයි කරුණක් වශයෙන් ගරු කතානායකතුමනි වැරදි. தற்போது நிலவும் வெப்பமான வானிலை காரணமாக பல நோய்கள் ஏற்படக்கூடும் என சமூக சுகாதார நிபுணர் வைத்தியர் இனோகா சுரவீர தெரிவித்துள்ளார். தற்போது நிலவும் வெப்பமான வானிலை காரணமாக சூரிய ஒளிக்கு நேரடியாக ஆளாவதால் பல நோய்கள் ஏற்படக்கூடும் என சுகாதார அமைச்சின் சுற்றுச்சூழல் மற்றும் தொழில்சார் சுகாதார பிரிவின் சமூக சுகாதார நிபுணர் வைத்தியர் இனோகா சுரவீர தெரிவித்துள்ளார். இன்று சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற எல் நினோ நிலைமை குறித்தான விழிப்புணர்வு ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். එල් නිනෝ තත්ත්වය ගැන විස්තර කතා කරා. ඉතින් අපි මෙහිදී බලාපොරොත්තු වෙන්නේ විශේෂයෙන්ම මේකෙන් ඇතිවෙන්නා වූ தற்போது நிலவும் வெப்பமான வானிலை காரணமாக சூரிய ஒளிக்கு நேரடியாக ஆளாவதால் பல நோய்கள் ஏற்படக்கூடும் என சுகாதார அமைச்சின் சுற்றுச்சூழல் மற்றும் தொழில்சார் சுகாதார பிரிவின் சமூக சுகாதார நிபுணர் வைத்தியர் இனோகா சுரவீர தெரிவித்துள்ளார். இன்று சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற எல்னினோ நிலைமை குறித்ததான விழிப்புணர்வு ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். எந்த அதிக வெப்பத்துடன் கூடிய வானிலை காரணமாக தோலில் ஏற்படும் தடிப்புகள், தசைப்பிடிப்பு மற்றும் அதிக வெப்பத்திற்கு ஆளாவதால் உயிரிழப்புகள் கூட ஏற்படக்கூடும் என அவர் மேலும் தெரிவித்தார். இந்த நிலைமைகளுக்கு ஆளாகும் அதிக அபாயத்தை கொண்ட குழுக்களாக சிறுவர்கள், முதியவர்கள், தொற்றா நோய்கள் மற்றும் நாட்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்ட நபர்களை குறிப்பிடலாம். அத்துடன் வெளிப்புறங்களில் பணியாற்றுபவர்கள் மற்றும் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கும் இந்த நிலைமையினால் கடுமையான அபாயம் உள்ளதாக அவர் தெரிவித்தார். குறிப்பாக இந்த சுகாதார பிரச்சினைகளை குறைப்பதற்காக நண்பகல் 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரையிலான காலப்பகுதியில் அதிக வெயிலில் செல்வதை தவிர்ப்பது அவசியமாகும் என அவர் சுட்டிக்காட்டினார். தோல் வறட்சியடையக்கூடும். இதற்கு முடிந்தவரை தண்ணீர் குடிக்க வேண்டும். தண்ணீர் குடிப்பதன் மூலம் அந்நிலையை குறைத்துக் கொள்ள முடியும். தரமான சரும பூச்சிகளை பயன்படுத்தலாம். கொதிக்க வைத்து ஆற வைத்த தண்ணீரை குடியுங்கள். ஆற வைத்த நீர் என்பது குளிரூட்டப்பட்ட நீர் அல்ல. மேலும் நீர் அருந்துவதால் மென்மையான நிறமுடைய ஆடைகளை அணிதல், தலைப்பகுதியை மூடுதல் மற்றும் முக்கியமாக நாட்பட்ட நோய்கள் உள்ளவர்கள் மருந்துகளை சரியான அளவில் உட்கொள்வது மிகவும் முக்கியமான காரணியாகும் என வைத்தியர் தெரிவித்தார். எந்த நிலைமையை மேலாண்மை செய்து செயல்படுவதற்காக அனைத்து நிறுவனங்களுடன் இணைந்து சுகாதார அமைச்சு செயல்பட்டு வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார். எந்த எல்னினோ நிலவரத்தின் போது பாடசாலை மாணவர்களை பாதுகாப்பதற்காக ஏற்கனவே கல்வி அமைச்சுடன் இணைந்து செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், பாடசாலை முடிவடையும் நேரத்தில் மாணவர்கள் தொப்பி அல்லது குடைகளை பயன்படுத்த வேண்டும் என்றும், தேவையற்ற முறையில் திறந்த வெளியில் விளையாடுவதை குறைத்து முடித்தவரை நிழலான இடங்களில் நடமாடுவது முக்கியம் என்றும் கூறினார். අධික උෂ්ණත්වයට නිරාවරණය වීම තුළින් ඇතිවෙන සෞඛ්‍ය අවදානම තවදුරටත් අඩු කර ගනිමින් කළමනාකරණය කර ගනිමින් யாழ்ப்பாணத்தில் நெடுந்தீவுக்கான படகு சேவைகளில் குறைபாடுகளை சீரமைக்க கோரி இன்று உள்ளூர் சுற்றுலா சேவை வழங்குநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். யாழ்ப்பாணத்தில் நெடுந்தீவுக்கான படகு சேவைகளில் குறைபாடுகள் காணப்படும் நிலையில் அதனை சீராக்க வேண்டும் என கோரி உள்ளூர் சுற்றுலா சேவை வழங்குநர்கள் உள்ளிட்ட தரப்பினர் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெடுந்தீவு குறிகட்டுவான் இடையில் வீதி அதிகார சபைக்கு சொந்தமான படகு சேவையில் ஈடுபடுபவர்கள் பலரை ஏற்றாதுவிட்டு செல்வதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இன்று காலை சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட பலரை நெடுந்தீவில் இருந்து அழைத்து வராத படகுகள் புறப்பட்டன. இதனால் பலர் யாழ்ப்பாணம் திரும்ப முடியாத நிலை ஏற்பட்டது.
படகு சேவை வழங்குநர்களின் இத்தகைய செயற்பாடுகளால் நெடுந்தீவுக்கான சுற்றுலாத்துறை பாதிப்பை எதிர்கொள்வதாகவும் படகு சேவை குறைபாடுகளால் சுற்றுலா பயணிகள் நெடுந்தீவு செல்லாமல் திரும்பி செல்வதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் இருந்து குறிகட்டுவான் சென்ற பின்னர் குறிகட்டுவானில் இருந்து நெடுந்தீவுக்கான படகு சேவைகள் தடைப்படும் போது அவர்கள் திரும்பி செல்கின்றனர். அதனால் முன்பதிவுகள் ரத்து செய்யப்பட்டு அவர்களின் முற்பணத்தையும் திருப்பிக் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படுவதனால் பெரும் வருமான இழப்பை எதிர்கொள்கின்றோம் என உள்ளூர் சுற்றுலா சேவை வழங்குநர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். எனவே நெடுந்தீவின் சுற்றுலாத்துறை மேம்படுத்த வேண்டும் எனவும் அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வரும் அரசாங்கம் நெடுந்தீவுக்கான படகு சேவைகளை உரிய முறையில் மேம்படுத்தி தர வேண்டும் எனவும் இன்று உள்ளூர் சுற்றுலா சேவை வழங்குநர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிளிநொச்சி பிரமந்தாறு பகுதியில் இன்று வீதியை புனரமைத்து தருமாறு கோரி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கிளிநொச்சி காண்டாவளை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பிரபந்தனார் பகுதியில் இன்று வீதியை புனரமைத்து தருமாறு கோரி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பிரமந்தனாறு பகுதிக்கு செல்லும் பிரதான வீதியானது விஸ்வமட சந்தையிலிருந்து 2 கிலோமீட்டர் அளவில் புனரமைப்பு செய்யப்பட்டு காபட் வீதியாக காணப்பட்ட போதிலும் எஞ்சிய 3 கிலோமீட்டர் வீதி புனரமைப்பு செய்யப்படாது காணப்படுகின்றது. சுமார் 16 வருடங்களுக்கு மேல் குன்றும் குழியுமாக வீதி காணப்படும் நிலையில் வீதியை புனரமைத்து தருமாறு கோரி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காலங்காலமாக நான் அந்த மரக்கறி என்னுடைய உற்பத்தி பொருட்களை இந்த வீதியால் கொண்டு செல்கின்ற பொழுது இந்த பாதை கிடங்கு மூலியமாக இருக்கின்ற பொழுது அது பயணிக்க முடியாது. நான் காலையில் சந்தைக்கு செல்கின்ற பொழுது கால்நடைகள் பாடசாலை பிள்ளைகள் கனரக வாகனங்கள் எதிர்நோக்குறதால இந்த வீதியால் எங்களுக்கு சைட் கொடுத்து போக முடியாத நிலையில் சில சந்தர்ப்பங்களில் மூடைகள் அவிழ்ந்தும் நான் வீதியில் விழுந்த சம்பவம் நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு. இந்த கிராமம் மாதிரி கிராமம் உள்வாங்கப்பட்ட நிலையிலும் விவசாயிகள் பல வழியில நன்மைகள் அடைந்தாலும் நாங்கள் வீதியில செல்கின்ற பொழுது நாம் பல துன்பங்களை அனுபவித்து வருகின்றோம். இதை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கவனத்துல கொண்டு இந்த வீதியை அபிவிருத்தி செய்து தருவோம். பிரமந்தனாறு பிரதான வீதி போக்குவரத்து செய்யறது சரியான கஷ்டமாக இருக்கிறது. பாடசாலை மாணவர்கள் மழை காலங்கள்ல சரி மற்ற நேரங்கள்லயும் பாடசாலைக்கு வருவது சரியான சிரமமாக இருக்கிறது. இதால நேரம் பிந்தித்தான் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கும் போறினோம். மற்றது இங்க கணிதம் வர்த்தம் நிறைய பாடங்களே பிரிவுகளுக்கு வந்தாலும் ஆசிரியர்கள் தூர இருந்து வாரது சரியான சிரமமாக இருக்கிறது. அவர் ஒரு தரம் அந்த ரோட்டு வீதி சரியில்லாதால ஒரு தரம் இந்த பாடசாலைக்கு வாரினவும் இல்லை படிப்பிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு. அதால கல்வி நடவடிக்கைகள் சிறந்த முறையில அமைதி இல்லை மாணவர்களுக்கு. வைத்தியசாலைக்கு நோயாளர்கள் செல்வதற்கும் சரியான கடினமாக இருக்கிறது. பாதை துப்புரவாக செல்லவே முடியவில்லை இந்த பாதையால. இடம்பெயர்வுக்கு பிற்பாடு கிட்டத்தட்ட 20 வருட காலமாக இந்த பாதை குன்றும் குழியுமாக காணப்படுகிறது. பாடசாலை மாணவர்கள் இந்த வீதியால் மாறி காலங்களில் வர முடியாத நிலை, அடுத்தது வாகனங்கள் செல்ல முடியாத நிலை, முதியோர்கள் ஆஸ்பத்திரிக்கு செல்ல முடியாத நிலை, மக்கள் செல்ல முடியாத நிலை, இவ்வாறான நிலைகள் காணப்படுகிறது. மிகவும் இந்த அரசு எல்லா இடத்துக்கும் அபிவிருத்தி திட்டங்களை கொண்டு வந்து பாதைகளை புனரமைத்த போதும் KN 58 இந்த வீதி இவ்வளவு பாழடைந்த நிலையிலே காணப்படுகிறது. KN 58 கிராம செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பிரபந்தனாறு வீதி மிகவும் பாழடைந்த நிலையிலே காணப்படுவது இந்த அரசு ஏன் கண் கொண்டு பார்க்க முடியாமல் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் சந்தேகம் எழுப்புகிறோம். மட்டக்களப்பில் நெல் சந்தைப்படுத்துதல் சபைக்கு முன்பாக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மட்டக்களப்பு களியங்காட்டில் உள்ள நெல் சந்தைப்படுத்தும் சபையின் நெல் களஞ்சிய சாலைக்கு முன்பாக நேற்று தொடக்கம் நெல்லை விற்பனை செய்வதற்காக வந்த விவசாயிகளின் நெல்லை கொள்வனவு செய்யாமல் அதிகாரிகள் நிலையத்தினை பூட்டி சென்ற நிலையில் விவசாயிகள் நிர்கதிக்குள்ளாகியுள்ளனர். 18ஆம் திகதியும் 19ஆம் திகதியும் நெல் களஞ்சிய சாலைகளில் நெல் கொள்வனவு செய்யப்படும் என விவசாயிகளுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்ட நிலையில் மட்டக்களப்பு வெள்ளாவளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட திக்கோட்டை நெல் களஞ்சிய சாலைக்கு விவசாயிகள் நேற்று நெல்லை விற்பனை செய்வதற்கு கொண்டு சென்றுள்ளனர்.
அங்கு வாகன வசதிகள் இல்லாத காரணத்தினால் நெல் சோதனை செய்யப்பட்டு மட்டக்களப்பு நெல் களஞ்சிய சாலைக்கு கொண்டு செல்லுமாறு கூறப்பட்டுள்ளது. நேற்று காலை தொடக்கம் மட்டக்களப்பு நகரில் உள்ள களியக்காடு நெல் சந்தைப்படுத்தும் நிலையத்திற்கு விவசாயிகள் நெல்லை கொண்டு வந்து காத்திருந்தனர். நேற்று மாலை 6 மணியளவில் நெல் சந்தைப்படுத்தும் அதிகாரிகள் நாளை காலை 8 மணியளவில் நெல் கொள்வனவு செய்வதற்காக கூறி களஞ்சிய சாலையினை பூட்டிவிட்டு சென்றுள்ளனர். நெல்லை கொண்டு வந்த 16க்கும் அதிகமான உழவு இயந்திரங்கள் மற்றும் டிப்பர்களும் களஞ்சிய சாலைக்கு முன்பாகவே தரித்து நின்ற நிலையில் இன்று காலை வந்த அதிகாரிகள் தங்களிடம் பணம் இல்லை, நெல்லை கொண்டு செல்லுமாறு கூறி நிலையில் விவசாயிகள் கடுமையான எதிர்ப்பினை தெரிவித்தனர். பல்வேறு கஷ்டங்களுக்கும் மத்தியில் அதிகளவிலான பணத்தினை செலவழித்த நிலையிலும் நெல்லை கொண்டு வந்த பின்னர் அவற்றினை வாங்குவதற்கு பணம் இல்லை என கூற முடியாது எனவும் நாளை நெல்லை கொண்டு வந்து செய்வதாகவும் கூறிவிட்டு இன்று இவ்வாறு கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களுக்கு எல்லாருக்கும் 20ஆம் சொல்லி அவங்க ஒரு ஆளுக்கும் ஒரு டேட் தந்தவங்க 18ஆம் 20ஆம் 30ஆம் சொல்லி டேட் தந்தவங்க. என்ன மாதமும் முடியலை, அது முடியலை. இப்போ காசு இல்லாது இல்லைன்னு குழச்சி ஒன்றா ஆக போய் 2500 கிலோன்னு சொல்லி இப்போ 2000 தான் எடுக்காங்க. எங்களுக்கு 5 ஏக்கருக்கு வயலுக்கு பசலை எல்லாம் தருவாங்க. இப்போ 2000 கிலோ வாங்க எடுக்க சொல்லி ஓடர் வந்தீங்க. அதுவும் கூட எடுக்காங்க இல்லை, நேற்றையிலேருந்து கிடக்கும் கொண்டு ஓடுது. சோறில் தண்ணி இல்லாமல் தும்பங்கணியிலேருந்து வந்திக்கிறாங்க. தும்பங்கணி கோய்ப்புறவு இந்த பகுதியிலேருந்து தான் முழு பேர் வந்திருக்காங்க. அப்போ இப்போ வந்து இங்கே 2 நாள் கிடந்து விட்டு இப்போ நெல் எடுக்கிறலாண்டியோன்னா நாங்கள் இங்கே வரோம். அப்படின்னா இந்த அரசாங்கம் எடுத்துக்க தேவையில்லை. நாங்கள் இந்த நெல்லை கொண்டு இங்கே வந்து இப்படி கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளோ கஷ்டப்பட்டு வெள்ளம் வச்சுஞ்சு சும்மா நிமிஷில் நாங்கள் அதை எடுக்க இதை எடுக்கோம் எல்லாம் கொடுக்கன்றது மட்டும்தான் இங்கே நடக்குது. வேறு ஒன்றும் இங்கே நடக்குது இல்லை. நாங்கள் நெல் கொண்டு வந்து அப்போ ஒரு சிங்கள இந்த ஃபோமுக்குரியாக்கள்கிட்ட நாங்கள் கோல் எடுத்து கேட்டவர்த்த அவங்க சொன்னாங்க இல்லையா மண்ணி கேட்டேன் அம்மா எடுக்கலையான்னு இருக்காங்க. இங்கே இருக்கிறாங்களே நாட்டாமை கூட காசு கொடுக்கறது காசு இல்லையா. அப்போ நாங்கள் 3 நாளை வடத்த நெல்லை கொண்டு வந்து கொடுத்து சாப்பாடும் இல்லை தண்ணியும் இல்லாமல் நாயோட கேவலம் நாங்கள் வட தெரிக்கும். அப்போ என்னது ஒருத்தரும் கேட்பாரும் இல்லையா பாப்பாரும் இல்லையா. அவர் கோல் பண்ணி சரி மன்னிச்சுக்கேன் போ. அப்போ போல பொம்பளையில் ஏற்றி கொண்டு அங்கே சைன் பண்ணி இங்கே சைன் பண்ணி 2 நாள் 3 நாள் நெல்லை கட்டி எடுத்துட்டு 50 கிலோ நிறுத்த எடுத்துட்டு நாங்கள் வந்தால் இந்த அரசாங்கம் என்ன இது ஒரு முடிவு இல்லையா எங்களுக்கு. நாங்கள் கொண்டாந்து போடுறது இங்கே பேர் நாய் காட்டுக்குள்ளே வந்து கிடக்கியா. இதுக்கு தானே நாங்கள் வந்து என்ன அப்போ இப்போ காவடா அப்படி கொண்டு வந்து சொல்கிறாங்க. திரும்பி கொண்டு வந்து நாங்கள் இப்போ இவ்வளோ தூரம் கொண்டு போகணும். இப்போ கல்ல தொங்கலை நாங்கள் கொண்டு போனால் சும்மா தூரமாது வாகனத்தில் நெல்லை கொண்டு வந்துட்டு இப்போ இதுக்கு யார் பொறுப்பு சொல்கிறது. அப்போ அவங்க காவடா என்ன பூட்டி போட்டு போகிறாங்க. இப்போ எனக்கு இப்போ காலில் இருந்து நான் சவளக்கடை இருந்து நெல் கொண்டு வந்திருக்கேன். சவளக்கடை இங்கே வாரண்ட்டு சொன்ன வெட்டிக்குளவுக்கு வாரத்துக்கு சும்மா இல்லை 7,000 ரூபா டீசல் போகுது. அப்போ 7,000 ரூபா டீசல் போகுது நான் ஒரு வாரத்துக்கு மட்டும். ஆயிரக்காசி நாட்டாமை கூலி எல்லாம் செஞ்சு கட்டி எடுத்துகிட்டு வாரண்ட்டு சொன்னால் ஒரு வாகனத்துக்கு அப்போ இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஒரு நாள் ஃபுல்லாக 2 நாள் படுத்த கிடக்கும் சாப்பாடும் இல்லாமல். அப்போ நான் அப்போ ஒரு ஒபிஷருக்கு கோல் எடுத்தேன். அந்த நெல்லுக்குரிய ஒபிஷருக்கு கோல் எடுத்து கேட்டதுக்கு ஒபிஷர் சொல்கிறாரு மன்னிச்சு கேட்டால் எடுப்பாங்க எப்போ எடுப்பாங்க. அப்போ கவடா பூட்டிட்டு சீல் பண்ணிவிட்டு போகிறாங்க. அப்போ நாங்கள் இதில் கிடக்க நாய் மாதிரி காசு இல்லையா கேட்டால் காசு இல்லையா நாட்டாமை கொடுக்குறதுக்கும் காசு இல்லையா அப்படி சொல்கிறாங்க. 60,000 நட்டம் இப்போ எங்களுக்கு இப்போ ஒரு வாகனத்துக்கு சாதாரணமாக 60,000 காசு நட்டம் கட்டுனது விருத்தது எடுத்தேன். எங்களுக்கு அரைவாசி போகும்போது எடுத்தாச்சு. இது நேற்று ஒரு மிஷின் பறிச்சேன், இன்றைக்கு ஒரு வாகனம் பறிக்கலை எனக்கு. அப்போ 2 வாகனத்தை கொண்டு வந்ததுனால நான் இப்போ பார்த்து நிற்கேன். நான் இப்போ ஒரு வாகனத்துக்கு வில்ல எடுத்துகிட்டு போகிறேங்க கொண்டு வருதா அப்படி செய்யலை தானே. ஒரு வாகனத்தை பறிச்சு விட ஒரு வாகனம் பறிக்கல. காலையில் பறிக்க மட்டும் சொல்லி காலையில் பறிக்கல அவங்க. இப்போ நேரம் போய் 6 மணியாக போயிட்டான்னு சொல்லிட்டு போனவங்க இப்போ காலையில் வந்து சொல்கிறாங்க பறிக்கலான்னு சொல்லி. அப்போ இதுக்கு என்ன முடிவு அது? அப்போ நீங்கள் நேற்று சொல்லியிருக்கோம் நீ நெல் போனால் நாங்கள் எடுக்க மாட்டோம் நீங்கள் கொண்டு போங்கன்னு சொல்லியிருந்தா நாங்கள் கொண்டு போயிருப்போம் எல்லாத்தையும். அரைவாசை கொண்டு வந்து கொடுத்துட்டு அரைவாசை வச்சுட்டு நாங்கள் ஒரு வில்லை வச்சுட்டு 2000 காசு நாங்கள் 2 வில்லுக்கு நாங்கள் என்ன செய்கிறேன். நேற்றே நெல் நேற்று கடந்த நெல் இறக்குற குறை நெல் தான் அது. இன்றைக்கு எடுத்து வர சென்னை அவன் இன்றைக்கு பின்னுக்கு வந்தாக்கள் இருக்காங்க. அப்போ ஒருத்தரையும் பறிக்கல. இப்போ இதுக்கு ஒரு நடவடிக்கை உண்டு எங்களுக்கு வேணும். இப்போ 2 மணி முடிய நெல்லும் பறிக்கலை சரியா. 4, 5, 6 மணி வரை க்ளோஸ் பண்ணி போட்டாங்க. ஆக்களை நாட்டமைக்கு ஏழை இல்லையாண்டு சரியா. அப்போ விடியத்துக்கு நெல் பறிப்பாங்கன்னு சொன்னாங்க. இதை ஃபுல்லாக படத்துக்கு அந்த உடம்பி இப்படியா 10 மணிக்கு வந்தாங்க ஆஃபீஸுக்காக. வந்து நெல் குத்தி பார்த்து எல்லாம் ஃப்ரெஷ் ஆகிடுது. உள்ளுக்கு போய் திருப்பி வந்தேன் மாற்றி எடுக்கணும் அண்டைக்காண்டு வேண்டா இவ்வளோ சொன்னாங்க. இவ்வளோ தேவை படிப்படும் 12 மணிக்கு பிறகு சொல்கிறாங்க முடியும் சொன்னாங்க. மழை இப்போ திருப்பி அடைச்சி விட்டு போகிறாங்க. அவ்வளோ தான் நடந்தது. நாங்கள் மண்டூர் இருந்து கொண்டு வந்தோம் 13 வந்து தும்பங்கணிக்கு போய்த்து அங்கே 2 மணி தான் நின்றுட்டு மழை அங்கே எல்லாம் அங்கே தும்பங்கணி இது இல்லையா டோரி இல்லையே இங்கே அங்கே டோரிக்கு டோரி இல்லையே அங்கே டோரி இருந்தால் வரைக்கும் அங்கே கொடுத்து நாங்கள் வந்துப்போம்.
அங்கே இங்கே கல்யாங்காடு கொண்டு வர சொல்லி கல்யாங்காடு கொண்டு வந்துட்டு அங்கே அனுப்புகிறோம் இங்கே கட்டுது இங்கே கொண்டு வர சொல்லி போட்டு மழை ரெண்டே காசு இல்லைண்டா நாங்கள் நேற்று 4 மிஷின் தான் கிடந்தேன் நேற்று 4 மிஷின் கிடந்து தான் நாங்கள் நேற்று போய்ப்போம் நேற்று எடுத்து போட்டாங்க 6 மணி வரை க்ளோஸ் பண்ணி போட்டாங்க காலையும் இறக்குறாங்க 8 மணிக்கு வந்து இறக்கி தாரான்ட்டு சொல்லி போட்டுவாங்க இப்போ இறக்கல 8 மணி ஆகுது இப்போ 12 மணி ஆயிடுது நாங்கள் மண்டூர்ந்து வந்து தும்மங்கனியை சொல்லி அங்கே தும்மங்கனியை இது டோரி இருந்தால் நாங்கள் இங்கே வர தேவையில்லை மட்டக்களப்புக்கு கல்யாங்காடுக்கு வர தேவையில்லை அப்போ நாங்கள் தும்மங்கனியாக கிடையாது ஏபிசி அப்போ கெட்டு ஆஃபீஸுக்கு கொண்டு வரட்டான் அஞ்சு அப்போ எங்கட காசை போட்டு டீசல் அடித்து நான் கோலையாக கூட்டிட்டு வந்து நான் பறிச்சு நாங்கள் கொடுக்குறோம் எங்கள் 60,000 செலவாகும் இப்போ குட்டி தூத்தி கட்டி எடுக்கிறேன்டா 50 கிலோ 51 அரை கிலோ கட்டணும் சரியாக கட்டணும் அதுவும் காயாட்டியும் திருப்பி அனுப்பிடுவாங்க 80 மூடம் தாரிக்கு அப்படியே பாருங்க மிஷின் தான் கிடக்கு நம்ம 2,000 மிஷின் நெல் எடுக்கிறேன்னு சொல்லி ஃபோம் எடுத்து கொண்டு நிரப்பி டிஆர்ஓபி எல்லாம் நிரப்பி எடுத்து வந்து கொண்டு வந்து அங்கே தும்மங்கனி கொண்டு போவோம் நாங்கள் கல்யாங்காட்டுக்கு கொண்டு போக சொல்லி கல்யாங்காட்டுக்கு கொண்டு போக உபயோகிக்கிறாங்க எடுக்கிறதில்லைண்டு காசில்லைண்டு பெங்களுக்கு இந்த சிலவாதார கோய்ப்போரை தும்மங்கனி கொண்டு போய் நஞ்சை வந்து கிடக்குனாங்க நித்திர மொழிக்கு இப்படியே அவன் 4 மணிக்கு வெட்டக்கரம்னா காலம்பி இவ்வளவு நட்டம் எங்களுக்கு வாகனம் பிடிச்சி ஏற்றுக்கூலி கொடுத்து கொண்டு வரேன்டா ஒரு மிஷினுக்கு 20,000 ரூபா வேணும் ஏற்றுக்கூலி இதுக்கு நடக்கிற வழி என்ன ஏற்றுக்கூலியெல்லாம் பார்க்க போனால் 60-65 கிட்ட நட்டம் வருது எங்களுக்கு விவசாயம் சரியா நட்டம் அறியாங்க தான் பயலைக்கு விலை எண்ணெய்க்கு விலை எல்லாத்துக்கும் விலைன்னா நாங்கள் என்ன செய்யறோம் இப்படி நெல் எடுக்க இல்லாண்டி ஒன்றா இதேவேளை மட்டக்களப்பு களியங்காட்டில் உள்ள நெல் களஞ்சிய சாலையில் விசமிகள் எதிர்கொண்ட பிரச்சினைகளுக்கு மட்டக்களப்பு களியங்காட்டில் உள்ள நெல் களஞ்சிய சாலையில் விவசாயிகள் எதிர்கொண்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டு இன்று பிற்பகல் நெல் கொள்வனவு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. விவசாயம், காணி நீர்ப்பாசனம் மற்றும் கால்நடை அமைச்சின் மட்டக்களப்பு மாவட்ட இணைப்பு செயலாளர் கே திலகநாதனின் முயற்சியினால் நெல் கொள்வனவு ஆரம்பிக்கப்பட்டது. மாவட்டத்தின் வரலாற்றில் முதன்முறையாக இம்முறை 25 லட்சம் கிலோ நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சாலைக்கு முன்பாக நேற்று தொடக்கம் நெல் விற்பனை செய்வதற்காக வந்த விவசாயிகளின் நெல்லை கொள்வனவு செய்யாமல் இன்று அதிகாரிகள் நிலையத்தினை பூட்டி சென்ற நிலையில் விவசாயிகள் போராட்டத்தினை முன்னெடுத்திருந்தனர். மட்டக்களப்பு மாவட்டத்திலே இம்முறை நெல் அறுவடை தற்போது முடிவடைந்த நிலையிலே இருக்கிறது. வரலாற்றிலே முதல் தடவையாக 25 லட்சத்துக்கும் அதிகமாக அளவிலே நெல் இந்த முறை கொள்வனவு செய்யப்பட்டிருக்கிறது. நெல் சந்தைப்படுத்தல் சபையினூடாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து சகல பிரதேசங்களிலும் நாங்கள் நெற்கொள்வனை மிகச்சிறந்த முறையிலே செய்திருந்தோம். வரலாற்று சாதனையாக இம்முறை அதிகளவான நெல் கொள்வனவு இடம்பெற்றிருக்கிறது. அதேபோல் இன்று நம்மளது கல்வியங்காடு பிரதேசத்திலே அமைந்திருக்கின்ற எங்களது நெல் களஞ்சியப்படுத்தல் சாலையிலே சிறியொரு சம்பவம் இடம்பெற்றதாக நாங்கள் அறிகின்றோம். சிறந்த முறையிலே அனைத்து இடங்களிலும் இடம்பெற்றாலும் சில நிர்வாக ரீதியாக இருந்த சில சிக்கல்கள் காரணமாக காலை வேளையிலே எங்களது நெல் கொள்வனவு இடம்பெறவில்லை. ஆனால் தற்போது மீண்டும் அது ஆரம்பிக்கப்பட்டு சிறந்த முறையில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. சகல பிரதேசங்களிலும் நெல் அறுவடை தற்போது முடிவடைந்திருக்கிறது. எல்லா பிரதேசங்களிலும் அதிகமான நெல் நாங்கள் கொள்வனவு செய்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, தொடர்ச்சியாக விவசாயிகளின் நலன் கருதி
ஒவ்வொரு தனியார் நெல் உரிமையாளர்களுக்கும் ஆகக்கூடிய வகையில் 25 லட்சம் ரூபாய் வரை அவர்களுக்குரிய மானியமாக நாங்கள் பணத்தினை வழங்க இருக்கின்றோம். அந்த பணத்தொகையை எதுவித வட்டி வீதமும் இல்லாமல் அவர்கள் மீண்டும் அரசாங்கத்துக்கு செலுத்த முடியும். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அதனை பார்க்கக்கூடியதாக இருக்கும். தொடர்ச்சியாக விவசாயிகளின் நெல்லினை தனியார் நெல் வியாபாரிகளிடம் கொடுப்பதற்கான வாய்ப்பினையும் தற்போது அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கிறது. நுவரெலியா தலவாக்கலை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் வாகன பரிசோதனையின் போது போக்குவரத்துக்கு தகுதியற்ற நிலையில் காணப்பட்டதாக 28 வாகனங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. நுவரெலியா மாவட்டம் தலவாக்கலை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் வாகன பரிசோதனையின் போது போக்குவரத்துக்கு தகுதியற்ற நிலையில் காணப்பட்டதாக 28 வாகனங்கள் தற்காலிகமாக சேவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட பிரதான மோட்டார் வாகன பரிசோதகர் சாலிய பண்டார தெரிவித்துள்ளார். பேருந்துகள், கார்கள், மோட்டார் சைக்கிள்கள், வேன்கள், லோரிகள், முச்சக்கர வண்டிகள் உள்ளிட்ட 40 வாகனங்கள் இதன்போது பரிசோதிக்கப்பட்டுள்ளன. நுவரெலியா போலீஸ் பிரிவின் போக்குவரத்து பிரிவு அதிகாரிகளும் மோட்டார் வாகன பரிசோதகர்களும் இணைந்து இந்த சோதனை நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். பரிசோதனை செய்யப்பட்ட வாகனங்களில் 28 வாகனங்களில் பல்வேறு குறைபாடுகள் காணப்பட்டதை தொடர்ந்து அவை தற்காலிகமாக சேவையில் ஈடுபடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வாகனங்களின் வருமான அனுமதி பத்திரங்களும் அதிகாரிகளினால் கையகப்படுத்தப்பட்டுள்ளன. இரத்தினபுரி குறிவிட்ட தெப்பநாவகுமார மகாவித்தியாலயத்தில் புதிய 3 மாடி கட்டிட தொகுதி மாணவர்களிடம் கையளிக்கப்பட்டது. இரத்தினபுரி மாவட்டம் குறிவிட்ட தெப்பநாவ குமார மகாவித்தியாலயத்தின் புதிய ஆங்கில செயற்பாட்டு பிரிவை உள்ளடக்கிய புதிய 3 மாடி கட்டிட தொகுதி மாணவர்களிடம் கையளிக்கும் நிகழ்வு இன்றைய தினம் மாகாண ஆளுநர் சம்பா ஜானகி ராஜரட்ன தலைமையில் நடைபெற்றது. இப்பாடசாலையில் 1 தொடக்கம் 13 வரை வகுப்புகள் நடைபெறுவதுடன் சுமார் 1000 மாணவர்கள் இங்கு கல்வி கற்கின்றனர். சுமார் 50 ஆசிரியர்களை பணியாற்றுகின்றனர். இக்கட்டிடத்தின் கட்டுமான பணிகள் 2 கட்டிடங்களின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் இதன் முதற்கட்டத்திற்காக 98,10,000 ரூபாயும், 2ஆம் கட்டத்திற்காக 1,29,00,000 ரூபாயும் செலவிடப்பட்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக 1,84,00,000 ரூபாய் செலவில் இக்கட்டடத்தின் முதல் மாடியில் 40 மாடி கணக்கணிகள் மற்றும் சகல வசதிகளுடனும் கூடிய ஸ்மார்ட் ஆங்கில செயற்பாட்டு பிரிவு ஒன்றும் நிறுவப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் குறிப்பிட்ட பிரதேச சபையின் தலைவர் விகசித புஷ்ப கூறிய சப்ரமுவ மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் சுசிலா ராஜபக்ச, மாகாண கல்வி பணிப்பாளர் புஷ்பகுமார, டயஸ் மாகாண கல்வி அமைச்சின் திட்டமிடல் பிரிவு பணிப்பாளர் நெவில்குமார, பாடசாலையின் அதிபர் PH நாவலகே உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தமிழ் மற்றும் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்தார். எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் மற்றும் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் இடையே இன்று நாடாளுமன்றத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் முக்கிய சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து இங்கு விரிவாக அவதானம் செலுத்தப்பட்டன. குறிப்பாக இம்மாகாண மக்களின் அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் சமூக, பொருளாதார மற்றும் அபிவிருத்தி பிரச்சினைகள் மற்றும் அவர்கள் எதிர்கொள்ளும் ஏனைய பிரதேச மட்ட பிரச்சினைகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி தலைவருக்கு விடயங்களை தெரிவித்தனர். அவ்வாறே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மக்களின் பிரச்சினைகளை நாடாளுமன்றத்தில் மிகவும் பரந்தளவில் முன்வைப்பது மற்றும் அவற்றுக்கான அவசியமான தலையீடுகளை செய்வது தொடர்பாகவும் இங்கு விசேட அவதானம் செலுத்தப்பட்டது. இச்சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான MLM ஹிஸ்புல்லா, MSA வாசித், MDM தாஹிர், துரைராசா, ரவிகரன்,
இம்ரான் மஹ்ரூப், எம்ஏ சுதுமா லெஃப்பி, ரவுஃப் ஹக்கீம், ராமநாதன் அர்ஜுனா, ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர், காதர் மஸ்தான், செல்வம் அடைக்கலநாதன், சாணிக்கியன் ராசமாணிக்கம், மனோகணேசன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பில் யானை வேலி திட்டம் மற்றும் வனஜீவிகள் திணைக்கள உட்கட்டமைப்பு தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கியன் இன்று கேள்வி எழுப்பினார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகரித்து வரும் யானை மனித மோதலை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கம் ஒதுக்கியுள்ள நிதியில் 96 கிலோமீட்டர் தூரத்திற்கு யானை வேலி அமைக்கும் பணிகள் இதுவரை ஆரம்பிக்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் சபையில் கேள்வி எழுப்பினார். இன்று நடைபெற்ற வாய்மூல விடைக்கான வினாக்கள் நேரத்தின் போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிலவும் யானை மனித மோதல் மற்றும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களில் எடுக்கப்படும் தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவதில் காணப்படும் தாமதங்கள் தொடர்பில் சுற்றாடல் அமைச்சரிடம் கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு மொத்தமாக 87 கிலோமீட்டர் புதிதாக யானவேலி அமைக்கிறதுக்காக நிதி ஒதுக்கப்பட்டதாக நீங்கள் கூறியிருந்த நீங்கள் அது உண்மையிலே 96 கிலோமீட்டருக்கு உங்களுடைய அரசாங்கம் ஒதுக்கியிருக்கு. அதுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் அந்த ஒதுக்கீடுகள் உங்களுடைய அமைச்சினூடாக ஒதுக்கப்பட்டாலும் கௌரவ அமைச்சர் அவர்களே, இன்னும் மாவட்டத்தில் இந்த யானவேலிகளை அமைக்கிறதுக்கு தேவையான சில பொருட்கள், அதாவது யானவேலி அமைக்கிறதுக்கு தேவையான சில பொருட்கள் பல நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய தேவையாக இருக்கிறதாகவும் அந்த பொருட்கள் அனைத்து பொருட்களும் இன்னும் கிடைக்காதபடினாலே அந்த வேலை திட்டங்களை ஆரம்பிக்காமல் இருக்கின்றது. 96 கிலோமீட்டர் ஒதுக்கி இருக்குங்க, அதுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இரண்டாவது விடயம், கௌரவ அமைச்சர் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு கடந்த ஆண்டிலே வருகை தந்த பொழுது நாங்கள் உங்களிடம் முன்வைத்த கோரிக்கைகளுக்கு நீங்கள் அந்த இடத்துல இணக்கப்பாடு தெரிவித்திருந்த நீங்கள் புதிதாக சப் ஆஃபீஸ் அமைக்கிறது சம்பந்தமாக. ஆனால் இன்று உங்களுடைய பதிலே நீங்கள் போதிய அளவு இருக்கென்று குறிப்பிட்டிருக்கிறீர்கள். ஆனால் மாவட்ட மட்டத்திலே நடந்த விசேட அபிவிருத்தி கூட்டத்தில் நீங்கள் இணக்கப்பாடு தெரிவித்து நீங்கள் புதிதாக 5 சப் ஆஃபீஸ் உருவாக்குறது. அதே நேரத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே தேவையான வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான புதிதாக ஆளணியை அதிகரித்து அந்த ஆளணியை அதிகரித்து மட்டக்களப்பு தருவதாகவும், அப்படி இல்லாவிட்டால் கேஷுவல் பேசிஸ்லேயே கான்ட்ராக்ட் பேசிஸ்லேயே எடுக்கக்கூடியவர்களே எடுக்கலாம்னு சொல்லப்பட்டது. ஆனால் கௌரவ அமைச்சர் அவர்களே, மட்டக்களப்பு மாவட்டத்திலே போரதீவு பெற்று பிரதேச செயலகத்துக்குள்ளே இந்த 96 கிலோமீட்டர்களே 1 கிலோமீட்டர் கூட உள்வாங்கப்படவில்லை. அதையும் நாங்கள் ஒரு தேவையாக முன்வைத்திருந்தோம். அது என்ன காரணத்துக்காக அது உள்வாங்கப்படவில்லைன்னு தெரியல. நேற்றைய தினம் கூட மன்னிக்கணும், கடந்த வாரம் கூட ஒரு யானை கிராமத்துக்குள்ளே வந்து பெரிய சேதங்களை ஏற்படுத்தி சென்றிருந்தது அந்த யானை. ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவில் தற்பொழுது கௌரவ அமைச்சர் அவர்கள் நீங்கள் எங்களோட மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே சொன்ன விடயங்களையும் நடைமுறைக்கு கொண்டு வருவதிலே சிக்கல் இருக்குது. நீங்கள் அந்த புதிதாக வாகனங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது, சிங்கிள் கேப் மற்றும் டபுள் கேப். அதிலே எத்தனை மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் கடந்த முறை எங்களுடைய வைல்ட் லைஃப் ஆஃபீஸர் சுரேஷிடம் வினாவிய பொழுது அவருக்கு அது தெரியாதுன்னு சொல்லியிருந்தார். மட்டக்களப்பு மாவட்டம் மனித யான மோதலிலே உச்சக்கட்டத்திலே இருக்கிற ஒரு மாவட்டம் என்றதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாங்கள் கேட்கறது வேறு ஒன்றும் புதுசாக கேட்கல. மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நீங்கள் வந்த நேரம் முணங்கிய அந்த விடயங்களை எப்போ நடைமுறைக்கு வரும், அதுதான் என்னுடைய முதலாவது கேள்வி. இதற்கு பதிலளித்த சுற்றாடல் அமைச்சர் தம்பிக்க பதபெந்தி, மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் மூலம் உத்தியோகபூர்வமாக யோசனைகள் சமர்ப்பிக்கப்படும் போது அதற்கேற்ப நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என குறிப்பிட்டார். மனித யானை மோதலை குறைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், சிங்கிள் கப் வாகனங்கள் ஒதுக்குவது தொடர்பில் அமைச்சரவை பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். පත්කරේ මේ මොහොතේ තියෙන තත්ත්වය අපට විධිමත් ලෙස දිස්ත්‍රික් සම්බන්ධීකරණ කමිටුවේ යෝජනා සම්මතයක් එවනවා නම් අපට පුළුවන් ඒ අවශ්‍ය විදිහට වෙනස් කරගන්න. අපි வாகன லபா දීම සම්බන්ධයෙන් විශේෂයෙන්ම සිංගල් தொடர்பான வர்த்தக வாணிப செய்திகள். மொபைல் சேவை வழங்குனரான ஹச் நிறுவனமும் கேபிள் டிவி வழங்குனரான ஆஸ் கேபிள் விசன் நிறுவனமும் இணைந்து இணைய சேவையை வழங்கி வருகின்றனர்.
இலங்கையின் முன்னணி மொபைல் சேவை வழங்குனரான அச் நிறுவனமும் இலங்கையின் முன்னணி கேபிள் டிவி வழங்குனரான ஆஸ் கேபிள் விசன் நிறுவனமும் இணைந்து இணைய சேவையை வழங்கவிருக்கின்றன. இதற்கான ஒப்பந்தத்தில் இன்று இரு நிறுவனங்களின் பிரதம நிறைவேற்று அதிகாரிகளும் கையெழுத்திட்டனர். கொழும்பில் உள்ள அச் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த வைபவத்தில் ஆஸ் குழுமத்தின் தலைவர் SS குகநாதன் மற்றும் அச் நிறுவன அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். ஏற்கனவே மொபைல் தொலைபேசி சேவையையும் அதனுடன் இணைந்து இணைய சேவையையும் அச் நிறுவனம் வழங்கி வருகின்றது. ஆஸ் கேபிள் விசன் நிறுவனம் ஃபைபர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கேபிள் டிவி சேவையை வழங்கி வருகின்றது. ஆஸ் கேபிள் நிறுவனம் தமது ஃபைபர் கேபிள்கள் ஊடாக இணைய சேவையை வழங்குவதற்கான அனுமதியை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவிடமிருந்து ஏற்கனவே பெற்றிருந்தது. இந்த நிலையில் ஆஸ் கேபிள் விசன் நிறுவனத்தின் ஃபைபர் கேபிள்களை பயன்படுத்தி ஆஸ் கேபிள் வாடிக்கையாளர்களுக்கு இணைய சேவையை வழங்குவதற்கான ஒப்பந்தத்தில் இன்று அச் நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரி ஷவ்மித்ர குப்தா அவர்களும் ஆஸ் கேபிள் விசன் தலைமை நிர்வாக அதிகாரி சாமலன் தங்கராஜாவும் கையெழுத்திட்டனர். ஆஸ்க் ஃபைபர் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த சேவையை ஆஸ் கேபிள் நிறுவனம் முதற்கட்டமாக கொழும்பில் ஆரம்பிக்கவிருக்கின்றது. அதன் பின்னர் வடக்கு, கிழக்கு மற்றும் மலையகம் என நாடு முழுவதும் இதன் சேவை விஸ்தரிக்கப்பட உள்ளது. நாட்டில் தற்போது பயன்பாட்டில் உள்ள ஃபைபர் இணைய சேவைகளுடன் ஒப்பிடுகையில் இது மிகவும் மலிவான விலையில் வரையறையற்ற சேவைகளை வழங்கி வாடிக்கையாளர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் டான் தமிழொலியின் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அனுசரணை வழங்கியோர். நீங்கள் இலக்கை நோக்கி செல்லுங்கள், நாம் இடர்களை எதிர்கொள்கிறோம். செலிங்கோ லைஃப், வாழ்க்கைக்கான நிரந்தர உறவு. புதிய சிக்னல் ப்ரோ அண்ட் ஜிஞ்சர் முழுமையான வாய் சுகாதாரத்திற்கு